சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. The curse of the Lord is in the house of the wicked, but he blesseth the habitation of the just. Proverbs 3:33. భక్తిహీనుల ఇంటి మీద యెహోవా శాపము వచ్చును, నీతిమంతుల నివాస స్థలమును ఆయన ఆశీర్వదించును. సామెతల గ్రంథం 3వ అధ్యాయం 33వ వాక్యం. துர்மார்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசல் ஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கின்றார். நீதிமொழிகள் 3:33. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் துர்மார்கனுடைய நடுவீட்டில் கடந்து சென்று பார்த்தாலும் அங்கே சாபம்தான் இருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய வாசல் ஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். அவர்கள் ஆரம்பம் முதல் ஆசீர்வாதமாகவே இருக்கிறார்கள். நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்வோமானால் நீதிக்கு ஏற்றவண்ணமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால்தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கின்றான், துர்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாதே, ஏனென்றால் அவர் வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று. நாம் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக இந்த காலை வேளையிலே நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.